அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரிகளில் திமுக அரசு போதிய மருத்துவர்களை நியமிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எண்ணற்ற மக்கள் நலனுக்கான திட்டங்களை முந்தைய அதிமுக அரசு செயல்படுத்தியதன் காரணமாகவே தமிழகம் தற்போது இந்தியாவின் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக கூறினார். உடல்நலன் பாதிப்பு ஏற்படும் போது சிகிச்சைக்காக மருத்துவரை அணுகும் நோயாளிகள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமே தவிர மருத்துவர்களை தாக்குவது ஏற்புடையது அல்ல என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அம்மாவுடைய அரசும் சரி, நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அதிமுக அரசு தான் காரணம். மருத்துவர்கள் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவரை கத்தியால் குத்துவது யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு மருத்துவர் என்று சாதாரண விஷயம் அல்ல. எல்லோருக்கும் ஓய்வு கிடைக்கும். ஆனால் ஓய்வே கிடைக்காத பணியாற்றக்கூடிய ஒருவர் மருத்துவர் தான். 24 மணி நேரம் ஷிப்ட் முறையில் மருத்துவர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்.